ஹலோ வீவர்ஸ், இன்று வீடியோவில் மசாலா அரைக்காமல் பேச்சுலர் கூட ஈஸியாக செய்யக்கூடிய மட்டன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்ற ஐக்கானை செலக்ட் பண்ணுங்கள். அப்பொழுது தான் நான் போடுற வீடியோ உணருக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இதற்கு தேவையான பொருட்கள்: மட்டன் 1/2 கிலோ, சிறியதாக நறுக்கிய வெங்காயம் 2, சிறியதாக நறுக்கிய தக்காளி 2, கொத்தமல்லி சிறிதளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, சீரகம் 1/2 டீஸ்பூன், பட்டை 2 சிறிய துண்டு, லவங்கம் 5, சோம்பு 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன். மட்டன் கிரேவி செய்கிறதுக்கு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டு எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை, லவங்கம், சீரகம், சோம்பு எல்லாவற்றையும் சேர்த்து சீரகம், சோம்பு பொரிந்ததும் நாம் எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் 1 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு ஃப்ரை ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆனியனையும் சேர்த்து நன்றாக ஃப்ரை பண்ணுங்கள். இந்த ஆனியன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்து ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். வெங்காயம் வதங்கிறதுக்காக நான் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். ஆனியன் இந்தளவுக்கு ஃப்ரை ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியில் பாதி அளவு சேர்த்துருக்குறேன், மீதி பாதி அளவு கார்னிஷ்காக வச்சுருக்குறேன். தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் 2-3 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா மேஷ் ஆகிருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/2 கிலோ மட்டனை அதில் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள் இல்லைனாலும் பரவாயில்ல, கரம் மசாலா தூள், உப்பு 2 டீஸ்பூன், நம்ம ஆல்ரெடி 1/2 டீஸ்பூன் வெங்காயத்தில் சேர்த்துருக்குறோம். எல்லாவற்றையும் சேர்த்து மசாலா மட்டனில் கோட் ஆகிற மாதிரி நன்றாக கலந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஸ்டவ்வை சிம்மில் வைத்து ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை வேக விடுங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். மட்டனில் நம்ம போட்டிருக்கிற மசாலாலாம் சேர்ந்து வந்திருக்குது. இந்த ஸ்டேஜில் மட்டன் மூழ்கிற அளவுக்கு 2 டம்ளர் தண்ணீர் விட்டு குக்கரை மூடி 4 விசில் வரும் வரை வேக வச்சுக்கலாம். மட்டன் வேகிற சமயத்தில் 1/2 மூடி தேங்காயை அரைத்து பால் எடுத்து வச்சுக்கலாம். இல்லைன்னா டிபார்ட்மெண்ட்டில் கிடைக்கிற தேங்காய் பாலையும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், மட்டன் நல்லா வெந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாம். 2 நிமிஷம் கொதித்த அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகுத்தூள், கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இட்லி, தோசை, இடியாப்பம் இதுக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கிடுங்க. சப்பாத்தி, பூரி, சாதம் இதுக்கெல்லாம் கொஞ்சம் கிரேவி திக்காக இருக்கணும். அதனால் இதை ஒரு 5-6 நிமிஷம் கொதிக்க வச்சு திக்கானதும் இறக்கிடுங்க. மசாலா அரைக்காமல் பிகினர்ஸு, பேச்சுலர்ஸ் எல்லாம் செய்யக்கூடிய சுலபமான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. மசாலாவை அரைத்து செய்யக்கூடிய மட்டன் கிரேவியை வரப்போகிற வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இட்லி, தோசை, இடியாப்பம், சப்பாத்தி, பூரி, சாதம் எல்லாவற்றுக்கும் இந்த மட்டன் கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.